ஹாய், ஹலோ. இன்னைக்கு உங்களோட எமோஷனல் என்ன, உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, உங்களோட பார்ட்னர், உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பர்சன் அல்லது யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, உங்களுக்கு உள் மனசுல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னும் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட பர்சனோட உள் மனசுல உள்ள ஆழமான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம கிளைம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, இது உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் உங்க பார்ட்னரோட ஃபீலிங்ஸ். இது உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் உங்க பார்ட்னரோட ஃபீலிங்ஸ். நியூ பர்சனா இருக்கலாம், உங்க க்ரஷ்ஷா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, உங்களோட ஃபீலிங்ஸ் அவங்கள பத்தி என்ன, நீங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, இதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் ஃப்ரீடம். ஓகே, நீங்க ரொம்பவுமே ஃப்ரீடமான பர்சன், ரொம்ப இண்டிபெண்டான பர்சன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எல்லா விஷயத்தையுமே தனியா நின்னு, வாழ்க்கையிலயும் சரி, பல விஷயங்கள்ல, பல சூழல்கள்ல நீங்க தனியா நின்னு, ரொம்பவுமே ஃப்ரீடமா, ரொம்ப அழகா உங்களோட லைஃப கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அந்த டைம்ல இந்த பெர்சன் வந்ததுனால, இப்ப உங்களோட அந்த ஃப்ரீடம் இருந்தாலுமே, நீங்க திரும்ப திரும்ப அந்த பெர்சன நினைக்கும்போது, உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் உங்கள்ட்ட இல்லையோ அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. உங்க ஹார்ட் வந்து இன்னுமே அந்த பெர்சனுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா, அந்த பெர்சன் மேல உங்களுக்கு நெறைய டவுட் இருக்கு. அந்த பெர்சன் உங்கள விரும்புறாங்களா இல்லையா? நீங்க அவங்களுக்கு வேணுமா? வேணாமா? அல்லது உங்க மேல அவங்களுக்கு பிரியம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு கமிட்மெண்ட் குடுக்கணும்னு நெனைக்கிறாங்களா இல்லையா? இந்த மாரி ஏகப்பட்ட டவுட் இருக்கு. வேற யார்ட்டயாவது பேசுறாங்களா? அல்லது தேர்ட் பெர்சன் இன்வால்வ்மென்ட் இருக்கா? அப்படின்னு ஏகப்பட்ட டவுட் இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட மனநிலை. இதுதான் உங்களோட சூழல். இது உங்களுக்கு ரெசனேட் ஆனுச்சுன்னா, உங்களோட பெர்சன், உங்களோட கிரஷ், நியூ பெர்சன் அல்லது எக்ஸ் யாரா வேணாலும் இருக்கலாம். அந்த பெர்சன் உங்கள பத்தி என்ன நெனைக்கிறாங்க? என்ன மாரி மனநிலையில இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபியர். ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. லைஃப்ப நெனச்சு நெறைய பயம் இருக்கு. உங்ககிட்ட பேசறத நெனச்சு ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதே மாதிரி நெறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நெறைய பயங்கள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கு. அவங்க வந்து உங்களோட கரேஜ், உங்களோட பொட்டன்ஷியல பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இவ்ளோ கரேஜான பெர்சனா? இவ்ளோ தைரியமான பெர்சனா? இவ்ளோ தனியா ஒரு விஷயத்த பண்றாங்களா? அப்படின்னு உங்கள பத்தியும் யோசிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ம் அ இப்போ அந்த பெர்சன் ஒரு கரேஜ உள்ளுக்குள்ள ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த கரேஜ ஏற்படுத்தும்போது அவங்க நெறைய சேலஞ்சஸ ஃபேஸ் பண்றாங்க. நெறைய சூழல்கள யோசிக்க வேண்டியதா இருக்கு. உங்கள அவங்க திருமணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு கமிட்மெண்ட் குடுக்கணும் அப்டின்னா, அதற்கான என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தைரியமா போராடணும், தைரியமா அத ஃபேஸ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு பயம் வந்து அத தடுத்துருது. ஸோ இதுதான் மனநிலை. ஸோ இந்த எனர்ஜியோட நீங்க கனெக்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கிளைம் பண்ணுங்க.